பேட்மேனுக்கு எமர்ஜென்சின்னு ஃபோன் பண்ணியிருக்கேன். பேட்மேன் எப்போ வேணாலும் வருவார். பேட்மேன் எங்கே இருக்கீங்க? பேட்மேன் எமர்ஜென்சி எமர்ஜென்சி பேட்மேன் I am the Batman. ராஜு, என்ன எமர்ஜென்சி? எதுக்கு என்ன கூப்பிட்ட? அது ஒன்றும் இல்லை பேட்மேன், எனக்கு போர் அடிச்சிச்சு. நீங்கள் வந்தால் எதுனா எனக்கு ஸ்டோரி சொல்வீங்க, டைம் பாஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் பேட்மேன். ஹே ராஜு, நான் ரொம்ப முக்கியமான வேலையில் இருந்தேன். நீ என்ன டைம் பாஸுக்கு ஸ்டோரி சொல்றதுக்கு கூப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்றியா? என்ன பேட்மேன், எனக்கு ஒரு ஸ்டோரி கூட சொல்ல மாட்டீங்களா? காலையிலேருந்து ரொம்ப போர் அடிக்குது பேட்மேன். நீங்கள் தான் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. நீங்கள் எனக்கு ஸ்டோரி சொல்வீங்கன்னு பார்த்தா நீங்கள் எதுவுமே இப்படி என்ன திட்டுறீங்களே. சரி சரி, அழாத. நான் உனக்கு ஒரு நல்ல ஸ்டோரி சொல்றேன். இது கொஞ்சம் ஹாரர் ஸ்டோரி கூட தான். ஐ, ஹாரர் ஸ்டோரியா? ஓ, ஹாரர் ஸ்டோரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேட்மேன். சொல்லுங்க பேட்மேன், சொல்லுங்க. ஓகே, எந்த ஸ்டோரி சொல்லலாம்? இந்த ஸ்டோரி தான் கரெக்டாக இருக்கும். ஆல்ரைட், ஓகே ராஜு, கெட் ரெடி. நான் ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓ, ஓகே பேட்மேன். ஓகே ஓகே ஓகே, ஸ்டார்ட் 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 தி ஸ்டோரி. ஓகே, இப்போ என்னுடைய ஸ்டோரி வாய்ஸ். ஓகே, இந்த ஸ்டோரியில் ஒருத்தர் ரூமில் தூங்கிட்டு இருக்கான். தூங்கி எழுந்து பார்த்த உடனே அந்த ரூமில் யாருமே இல்லாததுனால இவன் பயந்துடுறான். இருந்தாலும் அந்த செவுத்தில் ஒரு பொருள் தெரியுது. அது ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்குது. அதை அழுத்துறான். அதை அழுத்தின உடனே ரூம் ஃபுல்லாக குழந்தைங்க வெளியே வருது. இதை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த குழந்தைங்கள்லாம் அந்த செவுத்துல போயிட்டு அவங்களுடைய மெம்பர் வண்டி வெளியே விட்டுடுது. இவன் இதை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகிடுறான். என்னடா இது நான் தொட்டேன், இந்த அசிங்கமானத்தையா தொட்ட அப்படின்னு சொல்லி பயந்துட்டு ஜோராக கத்துறான். இருந்தாலும் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. இதெல்லாம் பார்த்துட்டு சரி திரும்ப அழுத்தி பார்க்கலான்னு சொல்லி அழுத்துறான். அவன் ஒரு வாட்டி அழுத்தும் போது ஒரு வித்தியாசமான பொருள் அந்த ரூம் உள்ள வருது. இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சந்தோஷமாக உடஞ்சி கொஞ்சம் டைம் பாஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதே வேலையை செஞ்சுட்டே இருக்கும் போது ஒரு பட்டன் அழுத்தும் போது ஒரு காட்டு வந்து அவன் காலை இடிச்சிடுது. இந்த இடித்த உடனே அவனுக்கு கொஞ்சம் வலி அதிகமாகி கத்த ஆரம்பிக்கிறான். அவன் கத்தி கூச்சல் போடுறான். அதை கேட்ட உடனே அந்த வால்லேருந்து ஒரு கேஸ் வெளியே விட்ட உடனே அவனுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. இருந்தாலும் அந்த பட்டனெல்லாம் வச்சு அவன் விளையாடி ஒரு பட்டனை அழுத்தும் போது அவனுக்கு அங்கே சாப்பாடு வருது. அவனுக்கும் சரி பசி எடுக்குதுன்னு சொல்லி பார்த்தா இது சூஷியாக இருக்குது. சூஷினா 2 மீன் துண்டுகளும் ரைஸ் தான் சூஷியாக வருது. சரி ஏதோ ஒன்று வந்துச்சு, ஆனால் எனக்கு சோயா சாஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த பட்டனை அழுத்துறான். இருந்தாலும் அதில் அதிகமாக சோயா சாஸ் வராத வெறும் சூஷி தான் வருது. சரி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சாப்பிட்டு வயிற்றுரம்பிட்டான். திரும்ப அந்த பட்டனை அழுத்தி பார்த்தா அப்போ தான் சாஸ் வருது. அவனுக்கு சமக்கம் வந்துடுது. நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு சாஸ் கொடுக்காத, எனக்கு வேண்டாத போது சாஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறான். சரின்னு சொல்லி இன்னொரு பட்டனை அழுத்தி பார்த்தா ஒரு 3D கிளாஸ் கிடைக்குது. அதில் ஒரு படம் மாதிரி ஓடுது. அதில் பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இதே மாதிரி சந்தோஷமாக ஆடிட்டு இருக்கும்போது அலாரம் அடிக்குது. அலாரம் அடித்து அவனை கேஸ் அடித்து தூங்க வச்சிடுறாங்க. காலையில் அவனுக்கு ஒரு காமிக் புக் கிடைக்குது. அந்த காமிக் புக் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது 5th எபிசோடாக இருக்குது. நெக்ஸ்ட் சாப்டர் எனக்கு கிடைக்குமான்னு பார்த்தா அவனுக்கு 7th சாப்டர் கிடைக்குது. 6th சாப்டர் தான் எனக்கு வேணும்னு சொல்லி கத்துறான். ஆனால் பார்த்தா அவனுக்கு 9th சாப்டர் கிடைக்குது. அவனுக்கு சமக்கம் ஆகிடுது. நான் கேட்டதை கொடுக்க மாட்டேன்றீங்க, பட் ஏன் கேட்கத்தெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டனை அழுத்தும் போது ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. அந்த டோர் ஓப்பன் ஆகணும்னு அவன் ரொம்ப சந்தோஷமாயிடுறான். இந்த டோர் வச்சு நான் எப்படி தான் தப்பிச்சு போயிடுறான். ஆனால் சுவிட்சை மறந்துடுறான். சுவிட்ச் வேறு சுவிட்சை ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த டோர் ஓப்பன் ஆக மாட்டுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத 4வது ட்ரையில் அந்த கரெக்டான டோர் ஓப்பன் பண்ணிடுறான். ஆனால் ஓப்பன் பண்ணி அந்த டோரு கிட்ட போகும்போது டோரு க்ளோஸ் ஆகிடுது. அப்போ தான் அவனுக்கு தெரியுது இந்த சுவிட்ச் அழுத்தியே வச்சாதான் அந்த டோர் ஓப்பன் ஆகுது அப்படின்னு. இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வித்தியாசமாக அந்த ரூமில் இருக்கிற பொருட்களை வச்சு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்க்குறான். ஆனால் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுது. அவனால் என்ன பண்ணாலும் அந்த டோரில் கிட்ட போக முடியல. கவர் வச்சு பார்க்குறான், ஒரு பேட் எடுத்து அடித்து பார்க்குறான், ஒரு கார்ட் வச்சு கூட இதில் ஸ்பீடாக ஸ்லைட் ஆகி போயிடலாமான்னு பார்க்குறான். அதுவும் ஆகலை. அதுக்கப்புறம் ஒன்று யோசிக்கிறான், இந்த பட்டனை வந்து அழுத்தி பிடிக்கணும்ல, அழுத்தி பிடிக்கிறதுக்கு என்ன வெயிட் வச்சு ஆகுமா, இந்த ரூமில் தான் ஒரு வேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வேஸ் வைக்கிறான். ஆனாலும் அது நிற்க மாட்டேங்குது. ஒரு ஐடியா பண்ணுறான், இந்த வேஸில் தண்ணி ரொப்பினா அது வெயிட் ஆகும், அப்போ அந்த சுவிட்ச் நிற்கும்னு பார்க்குறான். ஆனாலும் அவன் ட்ரை பண்ணுறான், அந்த தண்ணியை அவனால் ரொப்ப முடியல. சரி இன்னொரு பிளான் பண்ணுறான், அந்த எப்படின்னா இந்த சூஷியை இந்த வேஸில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேஸ் ஃபுல்லாக சூஷி ரொப்புறான். ஆனால் என்ன ஆகுதுன்னா அது ரொம்ப வெயிட் ஆகிடுது. இவனால் தூக்க முடியறதில்ல. சரி கையை விட்டு எடுக்கலான்னு பார்த்தா அந்த அவனுடைய கை விரட்கள் உள்ளே போக முடியல.
அதனால் சாப்ஸ்டிக்ஸை வச்சு சில சூஷியை எடுத்து வைக்கிறான். எடுத்து வச்சுட்டு அவன் தூக்க பார்க்குறான். இருந்தாலும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. அவன் தூக்கிட்டு அந்த பட்டன் கிட்ட எடுத்துன்னு வரும்போது தான் அப்போ தான் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகுது அவன் மனசில். அவனுக்கு எந்த சுவிட்சுன்னு மறந்து போகிடுது. சரின்னு சொல்லி ஏதோ ஒரு சுவிட்ச் அப்படின்னு சொல்லி அழுத்தி பார்த்தா அதுலேருந்து அந்த ஆஃப்ரிக்கன் வெளியே வந்து அந்த வேஸை வச்சிடறான். வச்ச உடனே அந்த வேஸ் 2 துண்டாகிடுது. அடடடா, நம்ம பிளான் இப்படி ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அந்த சூஷி வச்சு அந்த சுவிட்சை மீட பார்க்குறான். இருந்தாலும் அந்த பட்டன் வெளியே வந்துடுது. அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு டேப் ஒட்டி பார்க்குறான், ஆகலை. டேப்போட பிளேட் ஒட்டி பார்க்குறான், அதுவும் ஆகலை. சரி, பெயின் கில்லர் சாப்பிட்டு தூங்கிடுறான். நைட்டெல்லாம் வழியில் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிக்கிறான். எழுந்திரிச்சு பார்த்தா திரும்ப அந்த பட்டனை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி ஒரு பட்டன் அழுத்தினா அந்த வழியாக ஒரு ரோப் வருது. இந்த ரோப் தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த டோர் கிட்ட கூட்டிகிட்டு போவேன்னு ஒரு ஸ்விங் பிளான் போடுறான். அந்த ஸ்விங் மாதிரி அவன் டோர் மூடுறதுக்குள்ளே அது உள்ளே போய் விடுறான். உள்ளே போய் பார்த்த உடனே தான் தெரியுது அந்த டோர் உள்ளே ஒரு கீ இருக்குது, அதுக்கு கீ தேவை அப்படின்னு. ஐயோ, டோர் க்ளோஸ் ஆகிட போகுதுன்னு வெளியே ஓடி வரான். வந்தாலும் அவன் முதுவை டோர் இடிச்சிடுது. இடித்த உடனே வலி தாங்க முடியாத செவத்தை உதைக்கிறான். உதைக்கும் போது தெரியாமல் ஒரு பட்டன் அழுத்தினான். பட்டன் அழுத்தினோட ஒரு கீ பாப்பப் ஆகுது. அடடடா, இந்த கீ கூட அந்த பட்டன் ஆஃப் ஆனால் போயிடுது அப்படின்னு அவனுக்கு தெரிய வருது. ஆனால் அவன் எந்த கீயை வச்சான்னு அவனுக்கு தெரியல. அதுதான் இப்போ பெரிய விஷயம். இருந்தாலும் நம்ம இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம், நம்ம வெக்ஸ் ஆன மாதிரியே அந்த டோரை உதைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கீயை உதைக்கிறான். ஆனால் அதுலேருந்து முதல்ல ஒரு நாய் வருது. ஐயோ, இது என்னடா இது, நாய் கொலிக்குது அப்படின்னு சொல்லி பயந்துடுறான். இருந்தாலும் பயப்படாமல் ஒரு 3வது ட்ரையில் அவனுக்கு அந்த கீ தெரியுது. இப்போ அவனுக்கு கீயும் ஓப்பன் ஆகணும், அதே டைமில் டோரையும் ஓப்பன் பண்ணணும். 2 சுவிட்சை எப்படி தட்டுறதுன்னு பார்த்துட்டு அதை ஒரு சுவிட்சை மார்க் பண்ணிடுறான். இருந்தாலும் தப்பான சுவிட்சை மார்க் பண்ண நாய் வருது. இந்த வாட்டி கரெக்டான சுவிட்சை மார்க் பண்ணிடுறான். மார்க் பண்ணிவிட்டு ஸ்விங் பண்ணுறான். இருந்தாலும் அந்த கீயை ரீச் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் அவனுக்கு ஒரு பிளஞ்சர் கிடைக்குது. இந்த பிளஞ்சர் வச்சு தான் நம்ம எப்படின்னா 2த்தையும் அட்டாக் பண்ணுவோம், அந்த கீயும் ஆகட்டும் அந்த டோரையும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு அவன் 2த்தையும் தட்டுறான். அதே மாதிரி கீயும் டோரும் 2த்தையும் பிடிச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டோரை ஓப்பன் பண்ணி அவன் டோர் உள்ளவும் போயிடுறான். போன உடனே தான் அவனுக்கு தெரியுது, எஸ் நம்ம சக்சீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை கீயை ஓப்பன் பண்ணி போட்டு பார்க்குறான். போட்டு பார்த்து ஓப்பன் பண்ணுறான். அப்போ தான் அவனுக்கு தெரியுது மேலே இன்னொரு நம்பர் லாக் இருக்குன்ட்டு. அடடா அப்படின்னு யோசிச்சுட்டு டோர் மூட போகுதுன்னு தெரிஞ்சு போட்டு குடுகுடுன்னு வெளியே ஓடி வந்துடுறான். இருந்தாலும் அந்த டோர் அவனை இடிச்சிடுது. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவன் அந்த பிளஞ்சரை தூக்கி விசி அடிக்கும் போது அது ஒரு சுவிட்சில் போய் விழுது. அப்போது அந்த ஆஃப்ரிக்கன் வரான். அந்த ஆஃப்ரிக்கன் நெத்தியில் ஒரு நோட் பண்ணுறான், ஒரு நம்பர் எழுதியிருக்கு 194. அப்போ தான் அவனுக்கு தெரியுது இந்த கீ தான் அந்த இருக்குன்ட்டு சொல்லி. அதனால ஒரு வாட்டி உள்ளே போய் ஒரு நம்பர் அழுத்திட்டு வெளியே வந்துடுறான். கடைசியில் எல்லா 3 நம்பரையும் அழுத்திட்டு அந்த டோரை அன்லாக் பண்ணிடுறான். அன்லாக் பண்ணுறதுக்கே அவனுக்கு ரொம்ப டைம் ஆகிடுது. அந்த டோரை திறக்க போகிறான். அந்த திறக்கும் போது தான் அவனுக்கு தெரியுது இந்த டோர் ஃபுல்லாக திறக்கணும்னா அந்த டோர் ஓப்பன் ஆகுதுன்னா அப்போ தான் டோர் க்ளோஸ் ஆகிடுது. அப்போது உள்ள டோரில் மாட்டிக்கிறான். அவனால் அந்த டோரை திறக்க முடியல. இது உள்ளே மாட்டி விட்றான். இப்போ தான் தெரியுது நான் அந்த ரூமில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன் ஆசைப்பட்டு இந்த டோருக்கு வந்தேன்னு சொல்லி யோசிச்சு ஃபீல் பண்ணுறான். பேட்மேன் கதை சொல்கிறேன்னு சொல்லி சிம்பல் 2009 வந்த ஜாப்பனீஸ் படத்தை ஸ்டோரி தானே எனக்கு சொன்னீங்க. இப்போ என்னது 2009 வந்தா சிம்பல் படம் ஸ்டோரியா? ஏன் ஸ்டோரியா அதுக்குள்ள படமா எடுத்துட்டாங்களா? கிட்ஸ், ரொம்ப டிவியும் ரொம்ப மொபைலும் பார்க்காதீங்க. கண்ணுக்கும் மூளைக்கும் நல்லதில்லை. Until next time, I am the Batman.